படம் வந்து ஒர்த்து வாட்சிங். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணி ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் ஆயிடுச்சு. உண்மையே செம்ம படம், செம்ம காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. கருணாஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சிரிச்சு வயிறு விட்டு சிரிச்சு வந்து ரொம்ப நாளாச்சு. செம்ம காமெடி. 20 வருஷத்துக்கு கழிச்சு கருணாஸோட காமெடி சிரிச்சோம்னா அது இந்த படம் தான். அவர் பெண்களை வந்து அமுக்கி வைக்கிறாரு. அந்த பெண்களை ஆட்டோமேட்டிக் எதிர்த்து வேலை வர்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசிகமாச்சு. ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் இருக்குல்ல, கருணாஸோட கேரக்டர் என்னன்னா ஆம்பளைங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த கேரக்டர் இன்னுமே கிராமத்தில் இருக்காங்க. அது இன்னுமே இருக்காங்க. அந்த கேரக்டரை அழகா பிரதிபலிச்சிருக்காரு. செம்மையாச்சுங்க. ஃபைட்லாம் செம்ம ஃபைட்டு. அது வந்து அந்த ரெஸ்லிங்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த மல்யுத்த போட்டியே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோர் கிரவுண்டு, அந்த பேட்டில் கிரவுண்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை எடுக்கணும்னு எடுக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவங்களுக்கு நல்ல கை கொடுத்துருச்சு. நம்மளதை விட நல்லா போகுது, சரி எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா தெரிஞ்ச கதைங்கிறதுனால நம்மளை வந்து சுவாரஸ்யம் ஏற்படுத்த ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். அவங்க தாங்க அந்த படத்தோட ஹீரோ. செம்ம ஹீரோ. டேரக்டர் வந்து ஒரு இடத்துல சொன்னாரு, 50 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு கதையே புரிஞ்சு, ஓ அப்படியா அதுக்கான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொன்னாப்ல. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து அவங்க படத்தோடைய கதையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சாங்களே ஒளிய. சும்மா பீழா விடாதீங்க சார், உங்க படம் நல்ல படம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதுக்காண்டி ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோஷனுக்காண்டி இப்படிலாம் பேசாதீங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது வந்து ஐஸ்வர்யா லட்சுமி, விஷ்ணு விஷால். கட்டாகுஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு. இப்போ குடும்ப படங்கள்லாம் ரொம்ப கம்மி. அதில் போன வருஷம் மாமன், இந்த வருஷம் இந்த படம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா விதத்துலையுமே பெட்டராக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப அவர் உண்மையிலே பாராட்டணும். ரொம்பவே அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் கொடுத்துட்டு அவரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா சூப்பராக இருக்கு. அவங்க ஐஸ்வர்யா லட்சுமியுமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் நிறைய ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் குழந்தைய பண்ற அந்த பாப்பாவும் சூப்பராக நடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம். அதுக்கு தேவையான என்ன இருக்குமோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஒன்றை விடவே எல்லா விதத்துலையுமே ஒன்றை விட பெட்டரா இருக்கு. சுமாரா தான் ப்ரோ இருக்கு. சுமாரா இருக்கு, பரவாயில்ல. ஒரு ஆழ்வார் படம் எடுத்த டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாரு, ஒரு பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுக்காக நம்ம ஒரு எப்படி சொல்றது, இன்னும் நல்லா படம் பண்ணிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் கம்மி. ஃபைட் சீக்வன்ஸா ஓகே தான் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பார்த்த சீக்வன்ஸை அப்படியே திரும்ப எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிரும். சில இடத்துல சீரியல் மாதிரிலாம் இருக்கு. அதனால படம் வந்து ஓரளவுக்கு பார்த்துருவாங்க. நம்மலாம் வந்து எதிர்பார்த்து போறோம்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா எடுத்திருக்காங்க. என்னன்னா பார்ட் 3 வேற வருதுன்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம். மற்றபடி படம் வந்து எனக்கு ஓகே, அவ்வளவுதான். நான் இந்த வாரம் வந்தேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மீசைய முருகு, இதை முருகு, அதை முருகுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஏம்பா உங்களுக்குலாம் வந்து இந்த இன்னைக்கு இல்லைன்னா காலியாக தானே இருக்கு. ஏன் அந்த இறக்குனா 4 படம் ஒரே டைம்ல இறக்குறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் சும்மா ஒரு 4-5 படத்தை இறக்குங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்ல அதெல்லாம் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. வேற ஆப்ஷன் இல்லாம வந்தேன். எது விஷ்ணு விஷால் வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நல்ல ஹார்ட் ஒர்க் அந்த மனுஷன். பத்தலை. என்ன பத்தலைன்னா கண்டென்ட் வந்து பிரதர் 1 ஹவர்ல முடிக்கணும் இந்த மாதிரி படத்தெல்லாம். எது ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் போகுது. 1.5 மணி நேரம் போனா நம்மளால தாங்க முடியாதுல்ல. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் படம் வந்து நான் ஃபிளாப்லாம் சொல்ல மாட்டேன், ஆவரேஜ். என்னடா டே கொண்டாடி இந்த அடி அடிக்கிறாளே புருஷன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆல்ரெடி நம்ம படத்துல தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஆனா நேரில் இருக்குது, அதுல யாருக்கு தெரியாம இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா ஜாலியா ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரான படம். இல்ல பார்ட் 1ல நம்ம ஆல்ரெடி புதுசா பாக்குறதால பார்ட் 1ல இதான் விஷயம் நம்ம வந்து யூகிக்க முடியாது. பார்ட் 2 1 பேஸ் பண்ணி தானே வந்திருக்கு. அப்படிங்கும் போது ஓ இதெல்லாம் நடந்திருக்கு, இதாண்டா இருக்கும் நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இதுல என்ன, அதுல என்ன குழந்தை இருக்காது, லவர்ஸா இருப்பாங்க. இதுல வந்து குழந்தை வந்து அந்த குழந்தை பண்ற சில வேலைகள் தான் இருக்கு. மற்றபடி அந்த குழந்தை ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா டைம் போதே தெரியல. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்ப சின்ன லேக் இருந்தது. என்னடா இது அப்படி இந்த மாதிரி யோசிச்சோம். ஸ்டாண்ட் ஃபுல்லாவே ஈக்குவல் பண்ணி கொண்டு போய் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இல்ல நல்லா இருக்கு தலைவர், ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஜாலியா இருக்கு பார்க்கலாம். முக்கியமா சொல்லணும்னா டீச்சர்
ஏன்னா ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டீச்சர்லாம் இல்லையே. அதே சூரிய வம்சம் சில விஷயங்களை பார்த்துருப்போம், ஆனா அந்த சூரிய வம்சம் படம் வரும்போது நம்ம தேட்டரில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்பெல்லாம் சின்ன பசங்க பால் குச்சின்னு கை சூப்பின்னு அப்படி தான் இருந்திருப்போம். அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு டீச்சரா, ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் தேவைப்படும். அப்படிங்கும்போது இப்போ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ஆமா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அழகா கொண்டு போகும்போது டக்குன்னு என்னடா ஒண்ணுமே பார்த்தா ஒருத்தர் நிக்கிறாளே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அனீசா ஃபீல் பண்றோம்ல. என்னடா அதுக்கு வந்து நீங்க டோட்டலா வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து கொண்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அதுதான் ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபேமிலியோட காலையில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லப்பா கருணா சார் கேட்டு சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் இதா இருந்தது. செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாவே காமெடி பண்ணி நம்மள முடிஞ்ச அளவு சிரிக்க வச்சிருக்காரு. நம்மளும் ஒரு 2 மணி நேரத்துல சிரிச்சிருக்கோம். ஒரு காமெடி ஒரு சில இடத்துல மொக்கையா இருந்தாலும் ஒரு சில இடத்துல ரசிக்க வச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு. ஒன் டைம் ஆச்சு போதுரா. இல்ல அதான் ஒரு சில இடத்துல போரிங்கா தான் இருந்துச்சு. ஆனா ஓகே, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தலைவா. இப்ப நம்ம என்ன 1000 பிரச்சனைகளை மறக்கதான் உள்ள வர தேட்டருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2.5 மணி நேரம் நம்ம என்ன பண்ணா நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த ஓஹோ ஆஹார்லாம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு ஜாலியா வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்தா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருக்கோம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த குழந்தை ரொம்ப கியூட்டா பண்ணியிருந்தாங்க தலைவா. அந்த குழந்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அந்த அப்பா பொண்ணுக்குள்ள கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருந்த தலைவா. அது பொண்ணு அப்பா நீ சத்தியம் பண்ணு அப்படிங்கும்போதெல்லாம் அவரு சத்தியம் பண்ணுவாரா இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்மளே போகும்போது என் பையன் வரும்போது அப்பா எனக்கு நீ ஜூஸ் வாங்கிக்கிறப்ப சத்தியமா என்ன தருவா அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியமாப்பா அப்படிங்கும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப கியூட்னஸா கொண்டு போயிருந்தாங்க. அது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ற விதங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்த தலைவா பார்க்கறது. எல்லாமே ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க பார்க்கறது. இல்ல லீடு கொடுக்கல, அதான் குழந்தை பிறந்துச்சு, லாஸ்ட்ல ஃபைட் பண்ணா திரும்ப 2வது மாசமே 2வது குழந்தை பிறந்தது, ஃபைட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா லீடு கொடுக்கல, ஆனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2 வரைக்கும் ஓகே, ஏன்னா 2க்கு மேல வலிச்சுதான் போனா நாம வலிச்சுப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். மற்றபடி ஓகே பார்க்கலாம். ஃபைட் ரொம்ப நல்லா இருந்ததுல. ஃபைக்கு நீங்க கேட்கறது மார்க்குன்னு சொல்லுங்க. மார்க்கு ஃபைக்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு நல்ல படம், ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம் ஜாலியா. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஒரு நாள் கழிச்சு வராங்க. அவங்க லாஸ்டா வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. அந்த தீர்ப்பால தான் ஒரு பிரச்சனை முடியுது அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு. இல்ல சும்மா தலைவா, அவங்க சர்ச்சை யார் பண்ணா என்ன ஆகுது, உனக்கு போட்டு வச்சா நீ நடிக்க மாட்டேன், அது மாதிரி தான் நம்ம இது பண்ணலாம். ஒரு கேரக்டர் வேணுக்காக பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்ல தலைவா, நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லாத நம்ம இது பண்ணலாம். டீச்சர் மட்டும் தான் மைண்ட் பண்ணேன். டீச்சர் மட்டும் தான் நான் கவனிச்சு பார்த்தேன். நல்லா பண்ணிருந்தாங்க டீச்சரு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ கட்டா குஸ்தி வந்து ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டு 2வது பாட்டு ரொம்ப அருமையா போச்சு. ஸ்போர்ட்ஸ் கலந்த காமெடி, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கு ப்ரோ. ஃபைட் சீன் எப்பவுமே வந்து எல்லா படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வில்லன் தான் வந்து போட்டி போடுவாங்க. கடைசி வந்து கனவு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து சண்டை போது ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. ஓவரால் வந்து எல்லாமே ஆக்டிங் சூப்பர் தான். காமெடில இருந்து கர்ணாஸ் காமெடில இருந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து என்ட்ரி கொடுத்து, இந்த ஜட்ஜ் அம்மா என்ட்ரி கொடுத்து சூப்பரா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியா வந்துருவாரு இவரு யோகி பாபு, அவரும் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓவராலா என்ன பத்தி 10க்கு 9 தரலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் இந்த ஹீரோனோட நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. அதே மாதிரி நிறைய படம் வந்து செகண்ட் பார்ட் எடுத்தாங்க, கண்டினியூட்டி எல்லாம் போடுவாங்க. இல்ல இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு ஹீரோனோட இல்லாம பக்காவா ஒரு கண்டினியூட்டி. ஏன்னா காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 எதுவுமே அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தானே அப்படி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம இது வந்து ஒரு படமா கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இப்போ சொல்ல போனா அதையும் வந்து இப்பயே முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. வந்து காலேஜ் செகண்ட் இயர் கொடுத்துட்டு போய் இல்ல தேர்ட் பார்ட்லாம் கிடையாது. அது சூப்பரா இருந்துச்சு. அதிகதான் நேருக்கு அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ணினோம். அப்படியே நல்லா இருக்கும், செம ஃபன்னா இருக்கும். ஏன்னா என்ன எடுக்க போறீங்க இப்போ எதுவும் அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாதிரி படம் எதுவும் இல்லை. இந்த படம் நல்லா மூவ் ஆகும். பிளஸ் வந்து தியேட்டர் பார்த்தா மாதிரி தானே நிக்கிறோம். பாப்பா அவ்வளவு கியூட்டா நடிச்சிருக்காங்க. ஒரு மெச்சூரான டைலாக், டப்பிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க. பாப்பாங்க நல்லா பக்காவா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா பார்ட் 1ல வந்து நம்ம என்னன்னே தெரியாம உட்காந்து பாத்துட்டு இருப்போம். பார்ட் 2 இதுதான் நமக்கு தெரியும். எப்படியும் வந்து போன இதுல விட்ட ஃபைட் இந்த ஃபைட்ல பிடிப்பாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு 2 படம் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ல இருந்து டைரக்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் 2 கேமியோ இருக்கு. அந்த 2 கேமியோவுமே சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. இல்ல அப்படி இல்ல, கதையோட தான் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கட்டத்துல முடிஞ்ச ஒரு படம் இங்க இருந்து ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை லீட் கொடுத்ததே ஆரம்பிக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து லீட் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பக்கவா இருந்துச்சு. இல்ல அந்த அளவுக்குலாம் வந்து சொல்ல முடியாது. நிறைய பேரை போட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்களோட ரோல் சின்னதா இருக்கிறதுனால பெருசா காமெடி இல்லை.
காமெடி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ரோல்ல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வருது. இந்த அத்தை கேரக்டர் இவங்க கருணா சார் ஒய்ஃபா பண்ணிருப்பாங்க, அவங்களோட கம்பேக்லாம் பயங்கரமா இருக்கும், வேற லெவலில் சீன். ஆமா, அது சும்மாதான் இருக்கு. நிறைய படத்துல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு காமெடியா கொடுத்துருக்காங்க. சீரியஸான சீன் எல்லாமே காமெடியா மாத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இல்ல மியூசிக் லேக்லாம் அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், எல்லா படத்துலயும் கண்டுபிடிக்கலாம். நிறைய நல்ல நல்ல படத்துலயும் நான் லேக் நிறைய எழுதி வச்சிருப்பேன், அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை, ஃப்ளோவா போகுது படம், அப்படியே ஒரு டைம் பாஸா போயிட்டு இருக்கு. ஏன்னா மூவின்றது என்டர்டைன்மெண்ட் தானே, என்டர்டைன்மெண்ட் பண்றது தானே வேலை. அது பக்காவா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபேமிலியா வந்து உட்காந்து பாக்குற அளவுக்கு 100 சாமிக்கு அப்புறம் வேற படம் இல்லை, இப்போ இந்த படம் தான்.